கிங்டம் நெட்வொர்க் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா. நாள் 10/7/2026. தமிழகத்தின் சில மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இந்தியா மற்றும் நியூசிலாந்து இடையேயான தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சன் பாராட்டியுள்ளார். நெல்லையில் ரூபாய் 15,000 கோடி மதிப்பிலான முதலீட்டு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு பிரம்மாண்ட திட்டங்கள் தொடங்கப்பட உள்ளன. சென்னையில் நட்சத்திர ஓட்டலில் பதுங்கியிருந்த ரவுடி எண்ணூர் தனசேகரன் போலீசாரால் துப்பாக்கி முனையில் கைது செய்யப்பட்டார். ஆஸ்திரேலியாவில் இருந்து தமிழகத்திற்கு சோழ காலத்தை சேர்ந்த 3 பழமையான பொக்கிஷங்கள் திரும்புகின்றன. தாவேக கட்சியின் ஆட்சியை கவிழ்க்க ரூபாய் 35 கோடி பேரம் பேசிய விவகாரத்தில் சிங்கப்பூர் தொழிலதிபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் இன்று கரூர் பயணம். 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோடு ஷோ செல்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. இந்தூரில் டயர் வெடித்து தனியார் பேருந்து தீப்பற்றிய விபத்தில் 26 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை குழு சான்றிதழ் கிடைத்துள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுவதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக முதல்வர் விஜய் தேசிய அளவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி புதிய கோரிக்கையை முன்வைத்துள்ளார். இது தேசிய அரசியலில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளில் தீவிர கவனம் செலுத்தி வருகிறார். செட்டிநாடு குழுமம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்காக ரூபாய் 3 கோடியை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி தீ விபத்து. அலங்காரத்தட்டு பகுதியில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் பல வீடுகள் எரிந்து நாசமாகின. தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. இதுபோன்ற செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள kingdomnetwork.news என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.